வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காதல் சகியே அத்தியாயம் 35. பைரவி கல்லூரி சென்று வர ஆரம்பித்திருந்தாள். ஒரே அடியாக தாய்ப்பாலை நிறுத்த வேண்டாம் என்று மருத்துவர் கூறியிருந்ததால் மதியம் வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு பால் புகட்டி விட்டு கையோடு மதிய உணவையும் முடித்துவிட்டு செல்லுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதியம் ஆத்ரேயனை அழைத்து வந்து கூட்டிச் சென்று விடுவான். மாலை இருவரும் ஒன்றாகவே வீடு திரும்பி விடுவர். ஏதாவது வேலை இருந்தால் டாக்ஸி வைத்து அவளை அனுப்பிவிடுவான் ஆத்ரேயன். கணவன் மனைவிக்குள் எந்தவித முன்னேற்றமும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கை தெளிந்த நீரோடையாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அவளது தோழிகள் அனைவரும் 3ஆம் வருடம் சென்றிருக்க பைரவி மட்டும் 2ஆம் ஆண்டில் படிக்க வேண்டிய நிலைமை. ஆரம்பத்தில் சங்கடமாக இருந்தாலும் 1 வயதுதானே வித்தியாசம். உடன் பயின்ற மாணவிகள் மிக எளிதாக அவளிடம் நட்புக்கரம் நீட்டிவிட அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. அவள் ஆசைப்பட்டு விரும்பி தேர்ந்தெடுத்த படிப்பு அல்லவா. மிக மிக ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டாள். நாட்கள் ஓட 2ஆம் வருட முதல் செமஸ்டரின் இறுதி தேர்வும் ஆரம்பித்திருந்தது. பொதுவாக கல்லூரி விட்டு மாலை வந்தால் பைரவியால் அவ்வளவாக படிக்க முடியாது. காலையிலிருந்து தாயை பிரிந்திருக்கும் குழந்தை மாலை அவள் வந்தவுடன் பைரவியை விட்டு எங்குமே அகலாது. காலையிலிருந்து சமத்தாக ஹேமாவதியிடம் இருப்பவள் மாலை வந்து ஹேமாவதி தூக்கினாலே போதும், கண்ணை மூடிக்கொண்டு வீரென்று கத்த ஆரம்பித்துவிடும். பைரவியாலும் காலையிலிருந்து பிரிந்திருந்துவிட்டு மாலையிலும் குழந்தையை பிரிய முடியாது. எனவே கையில் வைத்து கொண்டே சுற்றுவாள். குழந்தைக்கும் கிட்டத்தட்ட 11 மாதங்கள் நிறைவு பெற்றிருந்தது. சுவற்றையும் சோபாவையும் பிடித்துக்கொண்டு தளிர்கால்களினால் மெல்ல மெல்ல எட்டு வைக்க ஆரம்பித்திருந்தது. மாலை வந்ததிலிருந்து இரவு பிள்ளை தூங்கும் வரை பைரவியினால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. எனவே குழந்தை உறங்கிய பிறகு இரவு நேரத்தை படிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்வாள். அன்றும் குழந்தையை உறங்க வைத்துவிட்டு புத்தகம் சகிதமாக வந்து சோபாவில் தஞ்சமடைந்தாள் பைரவி. மும்முரமாக அவள் படித்து கொண்டிருக்க அவளது கணவனோ மெத்தையில் அமர்ந்து போனை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு பாடம் மிகவும் கடினமாக இருக்கவும் கணவனை அழைத்தாள். இந்த டாபிக் ரொம்ப கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் சொல்லி தரீங்களா? மனைவி அழைக்கவும் போனை வைத்துவிட்டு எழுந்து அவளருகே வந்தமர்ந்தான். புத்தகத்தை வாங்கி அவன் பார்த்து கொண்டிருக்க நெருக்கமாக அமர்ந்திருந்தவனின் அருகாமையில் அவள் சற்று நெளிந்தாள். கையில்லாத டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் அணிந்திருந்தான். உருண்டு திரண்ட நரம்புகள் ஓடிய புஜங்கள், டிஷர்ட்டின் வழி தெரிந்த அவனது திண்மையான மார்பு. அவளது பார்வை அவளையும் அறியாமல் கணவனின் மேலேயே அலைப்பாய்ந்தது. இது ரொம்பவும் ஈஸிதான். அவன் புத்தகத்தை வைத்து விளக்க ஆரம்பிக்க ஆரம்பத்தில் தடுமாறி கண்டபடி அலைப்பாய்ந்த விழிகளை இழுத்து பிடித்து புத்தகத்தில் செலுத்தியவள் நேரம் போக போக அவன் சொல்லிக் கொடுத்த பாடத்தில் ஒன்றி போனாள். இப்போ படிச்சு பாரு, வேற ஏதும் டவுட்ஸ் இருந்தா கேளு. புத்தகத்தை அவள் பக்கம் நகர்த்தி வைத்துவிட்டு அவன் சாய்ந்து அமர்ந்து கொள்ள அவள் கவனமாக புத்தகத்தை ஆராய ஆரம்பித்தாள். 2 கரங்களையும் தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறித்தவனின் பார்வை எதேச்சையாகத்தான் மனைவியின் மீது படிந்தது. ஆழ்ந்த சிவப்பு வண்ணத்தில் ஷர்ட் வடிவிலான இரவு உடை அணிந்திருந்தாள். சிவப்பு நிறத்திற்கும் ரொமான்டிக் இரவிற்கும் அப்படி என்னதான் பொருத்தமோ தெரியவில்லை. கற்றை கூந்தல் நர்த்தனமாடி பிறைநுதலில் ஆரம்பித்த அவனது பார்வை குனிந்து புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த கருவண்டு விழிகளின் வழியாக கூர் நாசியில் இறங்கியது. அவள் அணிந்திருந்த சிவப்புக்கள் மூக்குத்தி எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அவனை மயக்க மெலிதாக சிரித்து கொண்டான். ஸ்ட்ராபெரியை வெட்டி வைத்தாற்போல் சிவந்த இதழ்கள், அதை சுவைத்த தருணங்கள் நினைவிற்கு வர திடீரென்று உடலில் ஏதோ புது ரத்தம் பாய்ந்த உணர்வு. தொண்டையை சிறுமிக் கொண்டவனின் குரலில் அவள் திரும்பி பார்த்தாள். என்ன? அவள் புருவம் உயர்த்த, ஒண்ணுமில்ல. தலையாட்டியவன் படிக்குமாறு கண்களால் புத்தகத்தை சுட்டிக்காட்டினான். அவள் மீண்டும் புத்தகத்தில் தலையை குனிந்து கொள்ள அவளை பார்க்காதே. திரும்பியவனின் மனம் தறிக்கெட்ட குதிரையாய் மீண்டும் அவள் மீதே பார்வையை செலுத்தச் சொல்லி அவனை உந்தித்தள்ள மனதின் கோரிக்கையை நிராகரிக்க முடியாமல் அவன் மீண்டும் அவள் மீதே பார்வையை ஓட்டினான். வெண்சங்கு கழுத்து. நோ ஆத்ரேயா. மனம் கூவ கூவ கேட்காமல் அவன் தன் பார்வையை இன்னும் கீழிறக்க அவ்வளவுதான். வியர்த்து கொட்ட எச்சில் கூட்டி விழுங்கியவனின் தொண்டைக்குழி ஏறி இறங்கியது. மேல் சட்டையின் முதல் 2 பட்டன்கள் அவிழ்ந்து கிடந்தது. அவளது பெண்மையின் செழுமைகள் தாராளமாகவே அவன் கண்களுக்கு விருந்தாக. பார்க்காதேடா. மனம் பிடரியில் அடித்தாலும் கூட அவன் கேட்கவில்லை. அவ என் பொண்டாட்டிதானே, பார்க்கலாம், தப்பில்லை. மனசாட்சியை திருப்பி அடக்கியவன் பார்வையிடலை மட்டும் நிறுத்தவில்லை. உணர்ச்சிகள் வேறு தாறுமாறாக அவன் சொல் பேச்சு கேட்காமல் எகிரி குதிக்க ஆரம்பிக்க அந்த ஆண்மகனுக்கு மூச்சுக்காற்று அனலாய் தகிக்க ஆரம்பித்தது. அந்நேரம் பார்த்தா அவளுக்கு சந்தேகம் வர வேண்டும். இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. இன்னும் அவனை நெருங்கியவாறு புத்தகத்தில் எதையோ சுட்டிக்காட்டினாள் அவனது மனைவி. இது வேறையா? மனதுக்குள் சலித்து கொண்டவன் எப்படியோ போராடி தன் கவனத்தை புத்தகத்தின் மீது திரும்ப போராடுகிறான். அவனால் முடியவே இல்லை. நாளைக்கு சொல்லித்தர்றேன், இப்போ வேற ஏதாவது படி.
இதற்கு மேல் முடியாது. அவன் உணர்வுகள் மிரட்ட அவசரமாக அவளிடம் கூறியவன் அதைவிட அவசரமாக எழுந்து கொண்டான். நாளைக்கு எக்ஸாம்க, இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ். கணவனது நிலை புரியாமல் அவள் அவனது கையை பற்ற, நீ இந்த டாப்பிக்கை படிக்க வேண்டாம், இதை விட்டுட்டு வேற படி. கண்களை அழுந்த தேய்த்து விட்டு கொண்டான். எங்கே தன்னிலை அவள் முன் வெளிப்பட்டு விடுமோ என்ற பதட்டம் அவனுக்கு. ஒரு வாத்தியார் சொல்கிற பதிலா இது? ஒழுங்கா சொல்லி கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு இது எக்ஸாம்க்கு வந்தால் நான் என்ன பண்ணட்டும்? அவள் விடுவதாக இல்லை. அவனது பொறுமை கடந்தே விட்டது. ஏய், சீறியபடி திரும்பியவனின் பார்வை அவளது கழுத்துக்கு கீழ் அழுத்தத்துடன் படிந்தது. மீண்டும் உணர்வுகள் தடுமாற மூச்சோ பெரிதாக வந்தது. என்ன? அவனது பார்வையின் அத்துமீறல் அவளுக்குள் பிரளயத்தையே ஏற்படுத்தியது. முதல்ல பட்டனை போடுடி. அள்ளி அணைக்க முடியாத தாபத்தின் கோபம் அவனது குரலில் நன்றாகவே வெளிப்பட்டது. என்ன? அவளுக்கு மீண்டும் தடுமாற்றம். ஒரு பொறுமையற்ற பெருமூச்சுடன் நெற்றியை அழுந்த தேய்த்து கொண்டவன் சட்டென்று குனிந்து அவள் சட்டையின் பட்டனை போட்டுவிட்டான். ஐயோ! பட்டும் படாமலும் உரசி சென்ற அவனது விரல்களின் வெம்மை அவளுக்கு மூச்சடைக்க வைத்தது. வந்துட்டா ஃப்ரீ ஷோ காண்பிச்சிட்டு. முணுமுணுத்தவன் கட்டிலில் சென்று குப்புற விழுந்தான். ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தவளுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பவே நேரம் பிடித்தது. அதன் பிறகு எங்கே படிப்பது? புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு சோபாவிலேயே சரிந்து படுத்துவிட்டாள். இப்படிப்பட்ட சோதனையான தருணங்களை இருவருமே அவ்வப்போது எதிர்கொள்ள வேண்டியதாகத்தான் இருந்தது. கோபம் கொண்டு முன்போல் மனைவியை தள்ளி வைக்க அவனால் முடியவில்லை. என்னதான் கோபம் கண்ணை மறைத்தாலும் தன்னையே நாய்க்குட்டி போல் சுற்றி வரும் மனைவியின் மேல் இழுத்து பிடித்து கோபத்தை பிரயோகிக்க அவனாலும் முடியவில்லை. நான் உங்களை காதலிக்கிறேன் ரேயன். ஒவ்வொரு செயலிலும் நொடிக்கு 100 முறை உணர்த்தும் மனைவியின் காதலில் அவன் சுகமாய் நனைந்து போக ஆரம்பித்திருந்தான். வெற்றிகரமாக 2ஆம் வருட கல்லூரி வாழ்க்கையின் முதல் செமஸ்டர் தேர்வுகள் முடிவுற விடுமுறையும் ஆரம்பித்தது. ஒரு வாரம் தனது அத்தையின் வீட்டில் சென்று இருந்துவிட்டு வர திட்டமிட்டிருந்தாள் பைரவி. கணவனிடம் அதை தெரிவிக்க அவனுக்கு சற்று ஏமாற்றம்தான். பின்னே ஏமாற்றம் இல்லாமல் எப்படி இருக்குமாம்? எப்பொழுதும் அவனை சுற்றியே வரும் மனைவி. ஆத்வி இன்னைக்கு நடந்தா, ஆத்வி இன்னைக்கு சிரிச்சா, ஆத்வி இன்னைக்கு சமத்தா ஜூஸ் குடிச்சா என்று குழந்தை தும்மல் போடுவதை கூட தவறாமல் கணவனிடம் ஒப்பித்து விடுவாள். என்று கண்டு கொள்ளாதது போல் கொட்டினாலும் அவனது மனம் அதை ரகசியமாக ரசித்து தொலைத்தது. மெல்லிய கொலுசின் ஒளி, தங்க வளையல்கள் குலுங்கும் சத்தம், அவளுக்கே அவளுக்கான பிரத்யேக மனம், இப்படி என அனைத்தையுமே அவன் ரசிக்க ஆரம்பித்திருந்தான். குளியலறையில் சோப் இல்லை என்றால் கூட பைரவி சோப் எங்கே என்று அவளை நாடும் அளவுக்கு அவன் அவளை சார்ந்துதான் இருந்தான். இந்த ஃபைல் எங்கே வச்சேன்? என்னுடைய லேப்டாப், கார்கி எங்கே? இப்படி அனைத்திற்குமே அவள் தேவைப்பட்டாள். இப்படி அனைத்திற்குமே அவளை சார்ந்திருக்கும் நிலையை ஏற்படுத்திவிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்று வந்து நின்றால் அவனால் எப்படி அனுமதிக்க முடியுமாம்? ஆத்வி பர்த்டே வருதல்ல, அதை முடிச்சுட்டு கிளம்பு. அப்போதைக்கு அவள் செல்வதை தடுத்து விட்டான். அவளும் குழந்தையின் பிறந்தநாள் ஏற்பாட்டை கவனிக்கும் மும்முரத்தில் அமைதியாக இருந்து விட்டாள். குழந்தையின் முதல் வருட பிறந்த நாளும் வந்தது. வீட்டிலேயே பிரம்மாண்டமாக விழாவை கொண்டாடினர். பங்களாவின் முன்பக்க தோட்டத்தில்தான் விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வழக்கமாக பெண் குழந்தை என்றால் பேபி பிங்க் வண்ணத்தில் அனைத்தையும் அலங்கரிப்பார்கள். ஆனால் பைரவி வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தையுமே கோல்டன் கலரில் அலங்கரித்திருந்தாள். வேலையாட்களின் உதவியுடன் முழுக்க முழுக்க அந்த அரங்கை அலங்கரித்தது பைரவிதான். மனைவியின் ஆர்வத்தைக் கண்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துவிட்டு ஆத்ரேயன் ஒதுங்கி கொண்டான். ஆங்காங்கு தொங்கவிடப்பட்டிருந்த திரைச்சீலை, பேனர், பலூன்கள் என அனைத்துமே தங்க நிறம்தான். தங்க நிறத்தில் முத்துக்கள் பதித்த ஃபேன்சி புடவையில் தங்கத்தாரகையாய் மின்னிய மனைவியை விட்டு அவனால் கண்களை நகர்த்தவே முடியவில்லை. கழுத்தில் முத்துக்கள் பதித்த சிறு நெக்லஸ் ஒன்று இடம் பிடித்திருக்க, நெற்றியில் ஒற்றை முத்து பதித்த சிறு பொட்டு, முதுகுவரை நீண்டிருந்த கூந்தலை அழகாக கேர்லிங் செய்திருந்தாள். கணவனுக்கு அதே நிறத்தில் குர்த்தி எடுத்திருந்தாள். புசுபுசுவென்று கோல்டன் நிறத்தில் ஃப்ராக் அணிந்து தத்தி தத்தி நடந்து வந்தது அவர்களது குட்டி ராணி. பொக்கைவாய் திறந்து சிரித்தபடி அந்த புல்வெளியில் ஓடி வந்த குழந்தை கொள்ளை அழகுதான். வந்திருந்த உறவினர்கள் மாறி மாறி கொஞ்சியே குழந்தையை ஒரு வழியாக்கியிருந்தனர். கேக் வெட்டி விருந்து பரிமாறி என விழா மிக இனிதாக நிறைவடைந்தது. உறவினர்கள் கிளம்பியிருக்க ஆத்விக்குட்டியும் அசதியில் உறங்கியிருந்தது. பாப்பாவை மேலே கொண்டு போய் படுக்க வைமா. தோளிலேயே உறங்கிவிட்ட குழந்தையை பைரவியிடம் கொடுத்தார் ரதிதேவி. அவர் அன்று அங்கேயே தங்கிக் கொண்டார். குழந்தையை தூக்கிச் சென்று இலகுவான பருத்தி உடைக்கு மாற்றிவிட்டு சினுங்கிய குழந்தையை தட்டி கொடுத்து தொட்டிலில் கிடத்தி உறங்க வைத்த பிறகுதான் பைரவிக்கு நிம்மதியாக இருந்தது. நகைகளை கழட்டி வைத்துவிட்டு புடவையை களைந்தவளுக்கு ஜாக்கெட்டை கழட்ட முடியவில்லை. பின்பக்கம் கொக்கிகள் வைத்து தைக்கப்பட்டிருந்த அந்த ஜாக்கெட்டை அணியும் போதே ரதிதேவியின் தயவு தேவைப்பட்டது. இப்பொழுது கையை எக்கி எக்கி அவளால் கழட்டவும் முடியவில்லை. சே, அழகா இருக்குதுன்னு இப்படி தச்சது தப்பா போச்சு.
சலித்தபடியே அவள் கரத்தை உதறவும், இரு வலிய கரங்கள் அவள் தோளை பற்றி அந்த கொக்கிகளை கழட்டிவிடவும் சரியாயிருந்தது. வெற்று முதுகில் படிந்த உஷ்ணமான மூச்சுக்காற்றிலேயே தெரிந்தது தன்னவன்தான் என்று. ஊசியாய் தன் முதுகை துளைக்கும் கணவனது மோகப் பார்வையை திரும்பி பார்க்காமலேயே அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. கடவுளே! இதயம் வேறு தொம் தொம் என்று அதிர அவனது கரங்கள் ஒவ்வொரு கொக்கியாய் அவிழ்த்து கொண்டே வந்தது. புடவையை எடுத்து தன்னை மறைக்கலாம் என்றால் அது சமத்தாய் கீழே சுருண்டு கிடந்தது. ஐயோ, அவ்வளவுதான்! மனம் கூச்சலிட ஆரம்பிக்கும் போதே அவன் முழுதாய் அனைத்து கொக்கிகளையும் அகற்றியிருந்தான். தாளமாட்டாதவளாய் விழிகளை இறுக மூடிக்கொண்டாள் பெண்ணவள். அவனது முரட்டு உதடுகள் அவளது வெற்று முதுகில் அழுத்தமாக புதைந்தது. கிறங்கியவளின் மேனி குளிர்காய்ச்சல் கண்டவளைப் போல் நடுங்க ஆரம்பித்தது. முத்தம் வைத்து கொண்டே முன்னேறியவனின் உதடுகள் அவளது காது மடலை அடைந்ததும் எதையோ முணுமுணுத்தது. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. கணவன் என்ன சொல்கிறான் என்று அறியும் பொருட்டு மெல்ல விழிகளை திறக்க அவள் பார்வையில் எதிரே இருந்த கண்ணாடி விழுந்தது. தான் நிற்கும் நிலையும் கழுத்தோரம் புதைந்தபடி கணவன் நிற்கும் நிலையும் அதில் காட்சியாய் விரிய பெண்ணவளுக்கோ நாணம். விலகி சரிந்த மேல் சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவனது உதடுகள் மீண்டும் முணுமுணுத்தன. பியூட்டிஃபுல்! கரகரத்து ஒலித்த அவன் குரல் காதில் விழ அவள் நிமிர்ந்து கண்ணாடியை பார்த்தாள். எது அழகு என்று அவன் பார்வை கண்ணாடி வழி தெரிந்த அவளது மேனியில் பரவி படர்ந்த அவளுக்கு உணர்த்த, சீ! முகத்தை திருப்பிக் கொண்டவளின் மேனி சிவந்து போனது. இப்படி நின்றால்தானே அவனது பார்வை கண்டபடி மேய்கிறது. இப்பொழுது எப்படி பார்ப்பாய்? சவால் விட்டவளாய் அவன் கைகளுக்குள்ளேயே சுழன்று திரும்பினாள் பைரவி. மாமு! வெகு நாட்களுக்கு பிறகு கிடைத்த கணவனின் அருகாமையில் மேனி சூடேற பெண்ணவளுக்குள்ளும் இளமையின் தாக்கம் ஜெட் வேகத்தில் எகிரியது. அவனது வலிமையான விரல் பெண்ணவளின் நெற்றியிலிருந்து கோலம் வரைய ஆரம்பிக்க அண்ணாந்து அவன் முகம் பார்த்தவளின் விழிகள் கணவனது பார்வையை சந்திக்க முடியாமல் மூடிக்கொண்டன. இதழ்கள் நடுங்க கணவனின் இதழ் முத்தத்தை எதிர்பார்த்து அவள் நின்ற தோற்றம் அவனை மயக்கியிருக்க வேண்டும். நெற்றியில் கோலம் வரைந்த விரல் மெல்ல கீழிறங்கி ஒரு நொடி அவளது மூக்குத்தியை ஆசையுடன் வருடிவிட்டது. பிறகு இன்னும் கீழிறங்கி அவளது செவ்விதழ்களை வருடிவிட இதயம் படபடக்க காரிகையவளுக்குள் உணர்ச்சிகளின் போராட்டம். வெகுநேரம் ஆகியும் கணவனது முரட்டு இதழ்கள் தன்னை வந்து சிறைப்பிடிக்காமல் போகவும் விழிகளை திறந்து பார்த்தாள் பைரவி. இன்னதென்று விளங்காத பார்வையுடன் புருவம் சுருங்க மனைவியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அவளது கணவன். அவளது விழிகளில் அப்பட்டமாய் ஏமாற்றம் மின்னியது. அதை கண்டு கொண்டானோ என்னவோ அவனது விழிகள் ஒரு கணம் தாழ்ந்து பிறகு அவள் விழிகளை சந்தித்தது. மெல்ல குனிந்தவன் அபஸ்வரமாய் அந்த வார்த்தைகளை உச்சரித்தான். மறுபடியும் உன்கிட்ட மயங்குவேன்னு கனவுல கூட நினைக்காதே. காதல் வார்த்தைகளை முணுமுணுப்புவனைப் போல அமில வார்த்தைகளை அவளை நோக்கி வீசி எறிந்தான். அவனது விரல்களோ அவனது வார்த்தைக்கு எதிர்மாறாய் அவளது செவ்விதழ்களையே இன்னும் வருடிவிட்டு கொண்டிருந்தது. ரேயன்! அதிர்ச்சியுடன் அவள் முணுமுணுக்க, சீட்டர்! முணுமுணுத்தவன் அவளை விலக்கி விட்டுவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். ஸ்தம்பித்து போய் சிலையாய் நின்றவளுக்கு மனம் வலித்தது. இன்னும் எவ்வளவு காலம்தான் போராட வேண்டும்? மனம் ஊமையாய் அழுதது. இன்றல்ல நேற்றல்ல நிறைய முறை இப்படி நடந்திருக்கிறது. நெருங்கி வந்து உணர்வுகளை தூண்டி விட்டுவிட்டு விலகி சென்று விடுகிறான். நானும் சாதாரண உணர்ச்சிகளும் ஆசைகளும் நிறைந்த பெண்தானே. என் உணர்வுகளுடன் ஏன் விளையாடி பார்க்கிறான்? ஒரு புறம் கோபமாய் வந்தது. இன்னொரு மனமோ, நீ கொடுத்த வழியிலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. இன்னும் திகட்ட திகட்ட அவனை காதலி. உன் காதலை அவன் மேல் கொட்டு. நிச்சயம் ஒரு நாள் நீ கொடுத்த வழியை மறந்து திரும்பி பார்ப்பான் என்று தேற்றியது. ஒரு பெருமூச்சுடன் தன் உணர்வுகளுக்கு விலங்கிட்டு உடைமாற்றியவள் ஓரளவிற்கு தன்னை தேற்றிக் கொண்டாள். ஆனால் குளியலறையில் அந்த இரவு நேரத்தில் ஷவரின் அடியில் நின்றிருந்தவனுக்குத்தான் உணர்வுகள் அடங்க மறுத்தன. அவள் மீது இருக்கும் கோபத்தை மறந்து அவளுடன் ஒன்று மனம் இடம் கொடுப்பதில்லை. ஆனால் வெட்கம் கெட்ட இந்த உடல் அவளை கண்டாலே மயங்கி குழைந்து விடுகிறது. தடுமாறி அவளிடம் விழுபவன் சுதாரித்து எழுவதற்காக அவளையே காயப்படுத்திவிட்டு விலகி வந்து விடுகிறான். சே பாவம்! ரொம்பவும் தான் அவளை காயப்படுத்துகிறாய் ஆத்ரேயா. உன் மீது உயிரையே வைத்திருப்பவள் அவள். அன்று நடந்த கூடலில் ஆரம்பித்து இன்று வரை அவள் கண்களில் உன் மீதான காதலை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. இருந்தும் அவளை வதைக்கிறாய். காதல் கொண்ட மனம் மேலெழும்பி அவளுக்காக அவனிடம் வாதாடியது. கொஞ்ச நாள் என் காதலுக்காக ஏங்கட்டும், அப்பத்தான் என் வலி புரியும். கோபம் கொண்ட மனம் முரட்டுத்தனமாய் எண்ணமிட்டு கொண்டது. தொடரும்.